பெண்ணை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற புகாருக்குள்ளாகி இருக்கும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி இவர்தாங்க. தஞ்சாவூரை சேர்ந்த பெண் ஒருவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரத்துடன் பரபரப்பான புகார் ஒன்றை தெரிவித்தார். அதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமியிடம் தனது மகன்களின் படிப்பு செலவுக்காக 15,000 ரூபாய் கடன் கேட்டிருந்ததாகவும், கடன் தருவதாக கூறி வீட்டுக்கு வந்த அவர் கடனை திருப்பி தர வேண்டாம் என்று தன்னை கட்டிப்பிடித்து தப்பாக நடக்க முயன்றதாகவும், தான் அவரது கையை தட்டிவிட்டு தப்பியதாகவும் தெரிவித்திருந்தார். ஆரோக்கியசாமி தனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் என்றும், ஒரு நிறுவனத்தில் வேலை வாங்கி கொடுத்தவர் என்ற நம்பிக்கையிலும் அவரை வீட்டுக்குள் அனுமதித்ததாக தெரிவித்த அந்த பெண், அவருக்கு மனைவி இல்லை என்று கூறிய பெண் பணத்தை அன்பளிப்பாக தருவதாக கூறி தன்னிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தனது புகாரில் தெரிவித்திருக்கிறார். இவர் வந்ததே எனக்கு தெரியாது. நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பின்னாடியா அப்படியே என்னைய தப்பா நடந்தாரு. உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான். அந்த பெண் போலீசாரிடம் அளித்திருக்கும் வீடியோவில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி மேலும் சில பெண்களிடமும் இதே போல பணம் தருவதாக கூறி வீடுகளுக்கு சென்று அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும், அவருக்கு தக்க பாடம் கற்பிக்க முடிவு செய்து உஷாராக வீடியோ பதிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். நீ என்கிட்ட ஒத்துழைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார். அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னா டக்குனே எந்திரிச்சு இருந்தாலும் போயிட்டாரு. நான் உடனே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கிறாரு. கேஸ் கொடுத்து உள்ள போடணும் சார் அந்த ஆளு. இனிமேல எந்த பொம்பளைங்களையும் அந்த மாதிரி அவன் பார்க்க கூடாது. அது அவனுக்கு பனிஷ்மெண்ட். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். யாரும் வெளியில வரல. அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளிப்பதற்கு முன்னதாகவே சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ பகிரப்பட்டது. வீடியோவில் அவர் அத்துமீற முயலும் போது சம்பந்தப்பட்ட பெண் சிரித்தபடியே அவரிடம் இருந்து தப்ப முயல்வது போல உள்ளதால், சம்பந்தப்பட்ட பெண்ணை வைத்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமியை யாராவது வீடியோ எடுக்க வைத்து பிளாக்மெயில் செய்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். போலீஸ் விசாரணையில் சம்பத்குமார் என்பவரின் ஆயுர்வேத கிளினிக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணை பணிக்கு சேர்த்து விட்டதை ஒப்புக்கொண்ட ஆரோக்கியசாமி தன்னிடம் கடன் கேட்ட பெண்ணிடம் பணம் தருவதற்காக ஏடிஎம் சென்டருக்கு அழைத்ததாகவும், அந்த பெண் தான் வீட்டில் தனியாக இருப்பதாக கூறி தன்னை அழைத்ததாகவும் ஆரோக்கியசாமி போலீசில் தெரிவித்தார். மேலும் கடந்த 6ஆம் தேதி காலை தனக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை வைத்து சம்பத்குமாருக்கு தான் ஏற்கனவே கடனாக வழங்கியிருந்த 17 லட்சம் ரூபாய் வட்டி பணத்தை கழித்துவிடச் சொல்லி பேரம் பேசியதாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் ஒரு பெண்ணிடம் வீடு புகுந்து அத்துமீறலில் ஈடுபட்டது குற்றம் என்பதால் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமியை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜா மற்றும் வேல்ராஜ்.